ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் தினம் ஒரு மூலிகை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை சொடக்கு தக்காளி. இது பரவலாக நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். களைச்செடியாக நிறைய வளர்ந்து கிடக்கும். நாம் இதை சாதாரணமாக களைச்செடின்னு சொல்லிட முடியாது. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வந்து செரிமான பிரச்சனைக்கு நல்லது. உணவு குழலில் இருக்கக்கூடிய புண்கள், நெஞ்செரிச்சல், இது மாதிரியான பிரச்சனைகள் இது சரியாக செய்யக்கூடியது. இதனுடைய பழங்களும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது பச்சையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கலர் மாறும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா இதனுடைய பழங்கள் இதில் இருக்கக்கூடியது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று பழுத்து அதை பறித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி தான் இது இருக்கும். இதனுடைய காய்கள் காயாக இருக்கும்போது லைட்டாக கசப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கிராமப்புறங்களில் இருக்கவங்க சின்ன வயசில் நிறையவே இதை சாப்பிட்ருப்போம். இந்த இலைகள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து வயிற்றுப்புண், அல்சரை சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவும் கட்டுப்படும். சிறுநீரக கற்களுக்கும் மருந்தாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சொடக்கு தக்காளி புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியதான ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பற்றி அந்த ஆராய்ச்சியிலே முடிஞ்சாதான் தெரியும். இந்த செடிக்கு பராமரிப்புன்னு எதுவும் இல்லாமல் களை செடியை ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய பழங்களை பறித்து சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.